இந்த எஜுகஸ் கோர்ஸில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதோடய பெனிஃபிட் என்ன, யாருக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது, யார் கட்டாயம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். பட் அதை யாரும் அதை நம்ம காதில் வாங்கிக்கல. அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதோடய வேல்யூ இப்போ தெரியாது, 1ஆம் தேதியிலிருந்து தெரியும். ரைட். ஸோ நவம்பர் 30யோட அந்த ஆஃபர் முடியுது. எஜுகேஸ்டோடைய அந்த 3,2999 அப்படிங்கிற அந்த ஆஃபர் அப்படிங்கிறது நவம்பர் 30யோட முடியுது. டிசம்பர் 1லேருந்து அது ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ப்ரைஸ் 9,999, அதாவது 10,000 ருபீஸ்க்கு மாறிடும். யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும், யாருக்காவது பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறோம்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த ஆஃபர் பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் மறுபடியும் வருமா சார், நாங்கள் எனக்கு வித்ட்ராவல் வந்ததுக்கப்புறம் கிடைச்சா பெட்டராக இருக்கும், வாய்ப்பில்லை. அவங்க புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ரைட். நம்ம கம்பெனி முதல்ல ஸ்டார்ட் பண்ணி கொலாப்ஸ் மூலியம் பண்ணி நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோன்றதுனால ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ரைட். நம்ம கம்பெனியில் வித்ட்ராவல் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் அவங்க அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ டிசம்பர் 1க்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் அது 10,000 ருபீஸ் ப்ரைஸாக மாறிடும். ரைட். இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டுனா அடுத்தது பைமோட். ரைட். ஸோ எல்லோரும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி போயிட்டுருக்கீங்க. இன்கேஸ் எனக்கு அந்த இஷ்யூ வருது சார், இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா, வேறு ஏதாவது ஒரு நியூ நம்பருக்கு கொடுங்க. நியூ நம்பருக்கு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். வேறு வழி இல்லை. எஸ்பிஓ கொடுத்த அந்த லிங்க் மூலியமாக தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். வேறு லிங்க் மூலியமாக போயிட்டு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க அந்த நம்பருக்கு, உங்கள் எஸ்பிஓவில் இருக்கிற நம்பருக்கு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, அதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லிங்க் மூலிமா இன்ஸ்டால் பண்ணி அதே நம்பருக்கு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வராது, அக்கௌண்ட்டு எனேபிள் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதுக்கு தான் எஸ்பிஓ சொல்கிறத கேட்கணுன்றது. இப்போ இதனால் என்ன சார் பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் எஸ்பிஓ அக்கௌண்ட்டுக்கு எந்த பாதிப்பு வர போகிறதில்ல, நீங்கள் கண்டினியூ ஒர்க் பண்ணலாம். பட் எஸ்பிஓ யூசர்ஸ்க்குன்னு அங்கே ஒரு சில பெனிஃபிட் கொடுப்பாங்க, அது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அவ்வளோதான். எஸ்பிஓ யூசர்ஸ்க்குன்னு ஒரு சில பெனிஃபிட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பெனிஃபிட் அங்கே கிடைக்காது. ரைட். ஸோ அதுதான் ப்ராப்ளம் உங்களுக்கு. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது. ரைட். மறுபடியும் லாகின் பண்ணணும்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எஸ்பிஓ இல்லாத நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, எஸ்பிஓட இந்த லிங்க்கே வச்சு லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் ஆகும், அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் எஸ்பிஓட பெனிஃபிட் கிடைக்குமானா கிடைக்காது. எஸ்பிஓ யூசர்ஸ்க்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் ஏதாவது அவங்க ஃப்யூச்சரில் எப்போ கொடுத்தாங்க. ஏன்னா இந்த எஸ்பிஓ இந்த லிங்க் மூலியமாக ஜாயின் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். அவங்க தான் எஸ்பிஓ யூசர்ஸ். சரிங்களா. ஸோ அவங்களுக்கு மட்டும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற அதே மொபைல் நம்பர் அங்கே இருந்தால் தான் அது லைஃப் டைம் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வாய்ப்புகள் கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கணும்னா அதுக்கு தான் நோட்டீஸ் போர்டை நாம் காது கொடுத்து கேட்கணும். மற்றவங்க கேட்டு வந்து சொல்லுவாங்க, மற்றவங்ககிட்ட நம்ம டவுட் கேட்டுக்கலாம். இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் தான் காது கொடுத்து நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்கணும். ரைட். நெக்ஸ்ட்